ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் புக்ஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சியோட கவர்மெண்ட் புக்ஸ் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரை இருக்கிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ண 6th-லேருந்து 12th வரை இருக்கிற நியூ புக்ஸ் இதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பிளாகோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சிவில் ஃபேமிலி மெயின் குரூப்லையும் இந்த லிங்க்கை வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியல்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான மெட்டீரியல், பாட்னி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, ஜுவாலஜி, யூனிட் 8 and 9. யூனிட் 8 and 9லாம் குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்காக ரொம்ப மெயினாக தேவைப்படும். நெக்ஸ்ட் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ், இதெல்லாமே இதில் இருக்குது. குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப முக்கியமான மெட்டீரியல். இதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி குரூப் 4-ஆக இருந்தாலும் சரி, குரூப் 2-ஆக இருந்தாலும் சரி, எதுக்குனாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இருக்க எல்லா மெட்டீரியலையும் நீங்கள் முதல்ல கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. கேதர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். இப்போ என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்களேன். இப்போ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு இருக்கா, இதை நீங்கள் கிளிக் ஹியரில் போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு நியூ டேப்ல ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான புக்ஸ் எல்லாமே இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ எக்கனாமிக்ஸ் சம்மந்தமான எல்லா புக்குமே இருக்கு. இதெல்லாம் சாப்டர்ஸ். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணது. இது எல்லாமே சாப்டர் வைஸ் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்து 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 10th, 11th, 12th எல்லாத்துக்குள்ளேயும் எல்லாத்துலேயும் என்ன போஸ்ட் பண்ணியிருக்கோன்னா அதில் இருக்கிற மெயின் சப்ஜெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 9th ஸ்டாண்டர்ட் போகிறோன்னு வைங்களேன். 9th ஸ்டாண்டர்டில் தமிழ், இப்போ பாருங்க, தமிழ், சயின்ஸ், சோஷியல், இது 3 தான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால அது 3மே போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணிடலாம். ஆல் த பெஸ்ட், ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.